Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரி ஊழியர்களிடம் தாவேக ஒன்றிய செயலாளர் பணம் கேட்டு மிரட்டி தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க தற்பொழுது கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க. தாவேக ஒன்றிய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேக ஒன்றிய செயலாளர் பணம் கேட்டு மிரட்டி தாக்கிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன, வழங்குங்க. தாவேக ஒன்றிய செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகாவின் ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் மற்றும் அவரது சகோதரர் அடாவடி பணம் கொடுக்காததால் கணினி இருசக்கர வாகனத்தை அடித்து நொறுக்கியதாக புகார். கல்குவாரி உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் பாலமுருகன் அவரது சகோதரர் கைதாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அது குறித்தான சிசிடிவி காட்சி வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரி ஊழியர்களிடம் பணம் கேட்டு தாக்குதல் நடத்தியதாக தாவேக ஒன்றிய செயலாளர் கைது. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சங்கீதா. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய பத்மநாப மங்கலத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் கல்குவாரியில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது சகோதரர் இணைந்து மாமூல் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் அடுத்த பத்மநாப மங்கலத்தில் மேல்பரம்பு பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளராக பொறுப்பு வைத்து வருகிறார். இந்த நிலையில் இவரும் இவரது சகோதரர் 2 பேரும் இணைந்து அந்த பகுதியில் சித்திரை செல்வம் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு சென்றிருக்கிறார்கள். கல்குவாரி அலுவலகத்திற்கு சென்ற பாலமுருகனும் அவரது சகோதரரும் அங்கிருந்தவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறாங்க. ஆனால் குவாரி தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருவருமே தாங்கள் வசிக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்குவாரி மேலாளர் மற்றும் பணியாளர்களை மிரட்டியதுடன் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்ற இருவருமே அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு அவசிய தேவைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த கம்ப்யூட்டர் மற்றும் டிவி உள்ளிட்ட பல பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையடிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பணியாளர்களின் இருசக்கர வாகனங்களையும் அடித்து நாசமாக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கல்குவாரி தரப்பில் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாவேக மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் மற்றும் அவரது சகோதரர் என 2 பேருமே தற்போது கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது நடவடிக்கைகள் ஒரு புறம் இருக்க இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்கள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அமைச்சர்களே தங்களது துறை சார்ந்து மற்ற துறைகளுக்கு சென்று ஆய்வு நடத்தக்கூடாது, தேவையில்லாத ஆய்வு ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழலை மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகள் இது போன்ற ரகளையில் அடிக்கடி ஈடுபட்டு வருவது பொதுமக்களில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சங்கீதா, தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.